நான் முதல்வன் திட்டத்தால் ஜப்பானுக்கு சென்ற பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு அங்கேயே பெரும் ஊதியத்தில் வேலையும் பிரபல பல்கலைக்கழகத்தில் கல்வி உதவித்தொகையுடன் மேற்படிப்புக்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமே இது சாத்தியமானதாக மாணவிகள் பெருமிதம் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள நெக்ஸ்ட் ஜென் நிறுவனத்திற்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்காக ஒரு குழுவினரும், கியோட்டோ பல்கலைக்கழகத்திற்கு உயிரியல் துறை ஆராய்ச்சி பயிற்சிக்காக மற்றொரு குழுவாகவும் கல்லூரி மாணவிகள் 10 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு பயிற்சி பெற்ற மாணவிகள் அங்குள்ள நவீன தொழில்நுட்பங்கள், ஆய்வுகள், தொழில் முறைகள் குறித்தும் கற்றறிந்தனர். தொடர்ந்து இன்டர்ன்ஷிப் பயிற்சியை நிறைவு செய்து தாயகம் திரும்பிய அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்து அங்கு கிடைத்த கல்வி சார்ந்த அனுபவத்தை பகிர்ந்தனர். இதனிடையே நெக்ஸ்ட் ஜென் நிறுவனம் 5 மாணவிகளுக்கு அதே நிறுவனத்தில் ஆண்டுக்கு 21 லட்சம் ரூபாய் ஊதியத்தில் வேலைவாய்ப்பும், கியோட்டோ பல்கலைக்கழகம் 4 மாணவிகளுக்கு முழு கல்வி உதவித்தொகையுடன் மேற்படிப்பிற்கான வாய்ப்பையும் வழங்கியுள்ளது. இதற்கான ஆணைகளை துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் மாணவிகள் பெற்று மகிழ்ந்தனர். நாங்கள் இந்த அளவு ட்ரீம் பண்ணலை. ஜஸ்ட் இந்தியாவுக்குள்ளாடியே ஒரு ஜாப் அந்த மாதிரி தான் ட்ரீம் பண்ணியிருந்தோம். இது வந்து அவுட் ஆஃப் ட்ரீமாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஹாப்பியாக இருக்குச்சு. அண்ட் ஆல்சோ ஆஃபர் லெட்டர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் கையில் கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனல் இயரில் வந்து இந்த இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கனால இப்போ வந்து லைக் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடச்சிருக்கு. ஸோ வந்து என் கெரியரில் வந்து இன்னுமே பெரிய கோல்ஸ், பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் அண்ட் பெரிய பொசிஷனில் இருக்குங்கிற ஒரு லைக் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. கியோட்டோ யூனிவர்சிட்டியே எங்களுக்கு மாஸ்டர் ஸ்காலர்ஷிப்பு, மாஸ்டர் அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்களுக்கு. இது வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் மூலமாக தான் நடந்துச்சு. நான் தான் என்னோடய வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதுலேயும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எல்லாமே எனக்கு வந்து புதுசாக தான் இருந்துச்சு. இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெளிநாடுகளுக்கு சென்று இன்டர்ன்ஷிப், ஆராய்ச்சி படிப்பு தொடர்பான பயிற்சிகளை பெறுவது மாணவ மாணவிகளுக்கு பெரும் அனுபவத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும் என கியோட்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் நமச்சிவாயம் கணேஷ் பாண்டியன் தெரிவித்தார். அதே நேரம் எளிய மாணவர்களும் இந்த பயிற்சியை பெற முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியதாக நான் முதல்வன் திட்டத்தை அவர் வெகுவாக பாராட்டினார். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறணும். நிறைய மாணவர்கள் வேறு வேறு நாட்டுக்கு சென்று இந்த மாதிரி அங்கே என்ன லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்கள எம்பவர் பண்ணுறது மூலமாக நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து நம்ம இன்னும் முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதான் திருப்பி வந்து இந்த வியாபாரமயமாக்கப்பட்ட இந்த வெளிநாடு செல்வது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பொது உடைமையாக்குறது, ஒரு கவர்மெண்ட்டே வந்து எடுத்து பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கறது மூலமாக அவங்க நாளைக்கு வந்து தன்னைத்தானே வந்து இன்னும் பெட்டராக அறிஞ்சு ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னாடி வரலாம், நம்ம எந்த மாதிரியான துறையில் வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பணி நியமனம் மற்றும் ஆராய்ச்சி மேற்படிப்பிற்கான வாய்ப்பை பெற்ற மாணவிகள் ஜாப்பனீஸ் மொழி பயில்வதற்கான இணையவழி பயிற்சி மற்றும் உத்தராகண்ட் மாநிலம் ரூர்க்கில் உள்ள IIT-யில் பயிற்சி பெறவும் நான் முதல்வன் திட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.